நீங்கள் சிறிய சிறிய சேமிக்க தொடங்குனீங்கன்னா அது ஒரு நாள் பெரிய தொகையாக மாறி உங்கள் வாழ்க்கையின் மைல்கற்களை அடைய உதவி புரியும். என்டோமெண்ட் பிளானில் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, லைஃப் கவர் ஆப்ஷனும் இருக்குது. சேவிங்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால என்டோமெண்ட் பிளானை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாமா? எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் உங்கள் வாழ்க்கையின் மைல்கற்களை அடைய உதவி புரியுமா? இந்த வீடியோவில் நம்ம எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானை ரிவ்யூ பண்ணலாம். இந்த ரிவ்யூ மூலமாக நீங்கள் இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்க கண்டிப்பாக உதவி புரியும். வெல்கம் டு holistic-investment.in. எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானுங்கிறது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இது வந்து நான் லிங்க்டு ப்ராடக்ட். இதனோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ப்ரீமியம் ஒரு தடவை ப்ரீமியம் செலுத்தினா போதும். பாலிசி டேர்ம் 10லேருந்து 25 ஆண்டுகள். இந்த பாலிசியில் உங்களுக்கு சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ்லாம் கிடைக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த பாலிசியில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். டெத் பெனிஃபிட் இங்கே வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து அதோட சேர்த்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் கிடைக்குது. இங்கே சொல்கிற சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துங்கிறது பேசிக் சம் அஷ்யூர்ட், அப்படி இல்லைனா 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம். இந்த தொகையில் எது அதிகமோ அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி கிடைக்குது. அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட் அதோட சேர்த்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் கிடைக்குது. இது பார்ட்டிசிபேட்டிங் பாலிசிங்கிறதுனால சிம்பிள் ரிவிஷனரி போனஸும் ஃபைனல் அடிஷனல் போனஸும் எல்லா பெனிஃபிட்லையும் கிடைக்குது. இப்போ எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியோட நிறை குறைகளை அலசலாம். நிறைகள் ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு தடவை ப்ரீமியம் செலுத்தினா போதும். டெத் பெனிஃபிட்டை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். ஹை சம் அஷ்யூர்டுக்கு உங்களுக்கு ரிபேட் இருக்குது. அப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமாக சிறு தொகையாக பிரித்து வாங்கிக்கலாம். 2 ரைடர் ஆப்ஷன் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம் அஷ்யூர்டு வந்து ரொம்பவே குறைவு, லிக்விடிட்டியும் பிளானில் வந்து ரொம்ப புவர். அதாவது நீங்கள் பாலிசியை விட்டு எக்ஸிட் ஆக முடியாது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து குறைவான ரிட்டர்ன் தான் தருது. இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேஷன். எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனையும் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டி, லிக்விடிட்டி, ரிட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி ப்ரௌசரில் இருக்க ஒரு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து அதுக்கு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணலாம். இப்போ 35 வயதுடைய ஒரு ஆண் இந்த பிளானில் 20 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கான ப்ரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா 12,29,600 ரூபா. பாலிசி டேர்ம் 15 ஆண்டுகள். இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல நான் கேரண்டீடு போர்ஷனும் இருக்கு. அதனால இந்த நான் கேரண்டீட் போர்ஷனுக்கு ப்ரொஜெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம இங்கே அசியூம் பண்ணியிருக்கிறது 4% மற்றும் 8% பெர் ஆனம். இது வந்து அசியூம்டு ரேட்டு தான், கேரண்டீட் கிடையாது. உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறுபடும். இப்போ 4% சினாரியோவில் மெச்சூரிட்டி வேல்யூ 20 லேக்ஸு, அதுக்கு ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணால் 3.30%. இதே 8% சினாரியோவில் மெச்சூரிட்டி வேல்யூ 30 லேக்ஸ்க்கு, அதுக்கோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6.13%. இந்த பாலிசியில் கிடைக்கிற மெச்சூரிட்டி தொகையை வச்சு உங்களால் ஃப்யூச்சரில் இருக்கிற கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனால் கோல்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த தொகையை வச்சு அதை மீட் பண்ண முடியாது. மேலும் இந்த பிளானில் லிக்விடிட்டியும் ரொம்ப போராக இருக்குது, ரிட்டர்னும் குறைவாக இருக்குது. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் ஒரு சிறந்த தேர்வாக இருக்காது. நம்ம எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியில் கிடைச்ச ரிட்டர்னை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் பிளானில் உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி அந்த சிங்கிள் ப்ரீமியம் தொகையை வச்சு நம்ம இப்போ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் பாக்கி இருக்க தொகையையும் முதலீடும் பண்ணலாம். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி 20 லேக்ஸ் சம் அஷ்யூர்டுக்கு 15 இயர் பாலிசி டேர்முக்கு எடுத்தால் ப்ரீமியம் அமௌண்ட்டு 85,000 சிங்கிள் ப்ரீமியம். ஆனால் இதே மெட்ரிக்ஸ்க்கு சிங்கிள் ப்ரீமியமில் எல்ஐசியோட சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானில் ப்ரீமியம் தொகை 12.29 லேக்ஸ். இப்போது இங்கே 85,000 போக பாக்கி இருக்க 11.44 லேக்ஸை நம்ம முதலீடுக்காக பயன்படுத்தலாம். முதலீடு தேர்ந்தெடுக்கும் போது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டு அப்புறம் ஃபினான்ஷியல் கோல்ஸை பொறுத்து நீங்கள் முதலீடுகளை தேர்ந்தெடுக்கணும். இங்கே நாங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்டை தேர்வு செஞ்சுருக்கோம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் 15 ஆண்டுகள் கழிச்சு ஃபண்டை விட்டு எக்ஸிட் ஆகும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் செலுத்தணும். டேக்ஸ் கால்குலேஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் ப்ரீ டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 62.65 லேக்ஸு. டேக்ஸ் செலுத்தினது போக ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 57.62 லேக்ஸு. இந்த தொகையை வச்சு உங்களோட லைஃப் கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்கு ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த கேஷ் ஃப்ளோக்கு 10.85% வருது. இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகம். அதனால இந்த ஐஆர்ஆர் அனாலிசிஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, உங்களோட லம்சம் அமௌண்ட்டை பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானை விட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், நல்ல ரிட்டர்ன், நல்ல லிக்விடிட்டியோடு இருக்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்யுங்க. இப்போ நம்ம அனாலிசிஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனல் வெர்டிக்ட் ஆன் எல்ஐசி
சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான். இந்த என்டோமெண்ட் பிளானில் உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்குது, சேவிங்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. நீங்கள் இதை செய்கிற முதலீடு கொஞ்சம் காலம் கழித்து லம்சம் அமௌண்ட்டாக மெச்சூரிட்டின் போது கிடைக்குது. பாலிசி ஹோல்டர் உயிரிழந்துட்டா டெத் பெனிஃபிட்டும் கிடைக்குது. பாலிசி ஹோல்டர் உயிரோட இருந்தாருன்னா போனஸஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குது. இந்த மெச்சூரிட்டி தொகையை வச்சு உங்களோட லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, முடியாது. பற்றாக்குறை தான் ஏற்படும். ஏற்கனவே நம்ம பார்த்த IRR அனாலிசிஸில் இந்த பாலிசியில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ குறைவாக இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போது உங்களுக்கு லைஃப் கவர் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு கவரேஜ் அதிகமாகவும் ப்ரீமியம் கம்மியாகவும் கிடைக்கும். உங்கள் சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது டைம் ஹாரிசான், ரிஸ்க் அப்பிடைட், லைஃப் கோல்ஸை பொறுத்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட ஃபினான்ஷியல் பிளானரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். இந்த LIC சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானோட முழு ரிவ்யூ எங்கள் வெப்சைட்டில் பிளாக் போஸ்ட்டாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.